வணக்கம் நண்பர்களே. மார்ச் 14, 2025 அன்று, அதாவது இன்று வரப்போற சந்திர கிரகணத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த நாள் வரக்கூடிய சந்திர கிரகணம் ரத்த சிகப்பு கலர்ல இருக்கும். அதாவது ரத்த கலர்ல சிகப்பு நிறத்துல ஒரு பந்து இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை 9:27 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 12:28 மணிக்கு உச்சத்தை அடைஞ்சு மாலை 3:30 மணிக்கு முடியும். அதாவது இந்த சந்திர கிரகணம் 6 மணி நேரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில இருந்து நம்ம பார்க்கறது கஷ்டம்தான், முடியாது. ஆனா உலகத்தோட மற்ற நாடுகளான ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா இது போன்ற அதை சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் இதை பார்க்க வாய்ப்பு இருக்கு. இது இந்தியாவுல நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நமக்கு பாதிப்பு பெருசா எதுவும் கிடையாது. ஆனாலும் வளிமண்டலத்துல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்துக்கும் நம்ம உடல்நிலையும் மனநிலையும் கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். அதனால சில வழிமுறைகளை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த ரத்த சந்திரன்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன தொகுப்பு மட்டும் பார்த்துடலாம். முழு சந்திர கிரகணம் நடக்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுமத்தில பூமி வந்துடும். அப்போ சந்திரன் மேல பூமியோட நிழல் விழும். பூமியோட வளிமண்டலம் சூரிய ஒளிய சிதறடிக்கிறதுனால சிவப்பு ஆரஞ்சு நிறத்துல சந்திரன் தெரியும். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க இல்லையா? சில நம்பிக்கைங்க பழக்க வழக்கங்க படி சில வழிகாட்டுக்குள்ள நான் இங்க சொல்றேன். செய்ய வேண்டியவை என்னன்னா, கிரகணம் தெரியிற இடத்துல இருந்தா பாதுகாப்பான கருவிகள் மூலம் கிரகணத்தை பாருங்க. கெட்ட எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களை யோசிங்க. அதாவது இந்த கிரகண நேரத்துல நம்மளுடைய உடம்பும் மனசும் வழக்கத்துக்கு மாறா செயல்படும். அதனால நல்ல எண்ணங்களை அதிகமா யோசிங்க, நல்லதை பேசுங்க. இந்த சந்திர கிரகணத்தை நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னா நிறைய இருக்கு. இந்த கிரகண நேரத்துல புதுசா எந்த ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது தொழில் தொடங்குறேன், ஒரு சுப காரியங்கள் செய்யறேன் அப்படின்னு எதையும் செய்யாதீங்க. இந்த நேரத்துல சக்தி கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். அதாவது வளிமண்டலத்துல ஏற்படக்கூடிய இந்த கிரகண நேரத்துல நம்மளுடைய மனசும் உடம்பும் வழக்கத்துக்கு எதிர்மறையான எண்ணங்களையும் செயல்களையும் செய்யும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சின்ன வாக்குவாதம் தான் போயிட்டு இருக்கும், அது ஒரு பெரிய சண்டையா மாறி உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கி அது நம்ம வாழ்க்கையை சிதறடிச்சிடும். இன்னொன்னு, உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்க்கணும்னா, அதாவது நம்ம வாகனத்துல போயிட்டு இருக்கோம், நம்ம வழக்கம் போல போகிற மாதிரி நம்ம போக மாட்டோம். இந்த டைம் கொஞ்சம் கிறுக்குத்தனம் பண்ணும், கொஞ்சம் வேகமா போகும். நம்ம மனசு உடம்பும் வேற மாதிரி சிந்திக்கிறதுனால இந்த டைம்ல வாகனம் உபயோகப்படுத்துறத கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கணும். அதிகம் வெளியே போகாதீங்க. வெளியே போக கூடாதுன்னா வீட்டை விட்டு வெளியே தலையை காட்டுறதுன்னு இல்லை, அதாவது வீட்டுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு இருங்க. அதிக கெட்ட சக்தி நடமாடுற மாதிரியான இடம், அதாவது பேட் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத தவிர்த்துக்குங்க. தியானம் பண்ணுங்க, கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க, யோகா செய்யுங்க, கடவுள் மந்திரங்களை உச்சரிங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வெளியே போகாம இருங்க. பழைய கால நம்பிக்கையின் படி கடைபிடிங்க. இன்னைக்கு காலையில 9:27க்கு தான் கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால காலை சாப்பாடை 9 மணிக்குள்ளரையே அல்லது 8 மணிக்குள்ளரையே சாப்பிட்டுடுங்க. மதிய சாப்பாடு இந்த கிரகண நேரத்துல தான் வரும். மோஸ்ட்லி சிலர் இந்த கிரகண நேரத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, இது நம்ம ஏரியாவில் நடக்கல அப்படிங்கிறதுனால பசி எடுத்தா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. சிலர் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க விருப்பப்படி நீங்க உணவு உண்ணாம இருக்கலாம், அது உங்க விருப்பம். மற்றபடி சாப்பிடறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடாமலாம் இருக்காங்க. காலையில சாப்பாடை கொஞ்சம் 8 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. மதியம் கொஞ்சம் லைட்டான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி இது யாருக்கும் எந்த பாதிப்பும் தரக்கூடிய சந்திர கிரகணமும் கிடையாது. யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சிலர் மற்ற வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் மந்திரம் பண்ண போறேன், தந்திரம் பண்ண போறேன்னு எதையும் செய்யாதீங்க. இந்த கிரகண நேரத்துல அனுபவம் இல்லாதவங்க எந்த மந்திர தந்திர விஷயத்தையும் செய்யாதீங்க. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்களுக்கு கிரகணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பாருங்க. வெறும் கண்ணால பார்க்காதீங்க. அதிக மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். நல்ல விஷயங்களை யோசிங்க, நல்லதை மட்டுமே பேசுங்க. இது இன்னைக்கு, அதாவது மார்ச் 14, 2025 வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றிய ஒரு சின்ன அறிவிப்பு தான். பாதுகாப்பா இருங்க. இந்த அதிசயத்தை பார்த்து ரசிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின ஏதாச்சும் உங்களுடைய கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.